இந்த தமிழ்நாட்டிற்காக நீங்கள் எதுவும் செய்யவில்லை, நீங்கள் காட்டுவதெல்லாம் போலி பாசமையா. ஒரு வாக்காளர் கூட பாஜகவிற்கு வாக்களித்து விடக்கூடாது, ஒரு வேட்பாளரை கூட தேர்ந்தெடுப்பதற்கு அனுமதித்து விடக்கூடாது. பிஜேபியோட வேட்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு விடாமல் அவர்கள் யாரும் ஒருத்தர் கூட சட்டமன்றத்துல போய் நுழைஞ்சிடாத வகையில 27 சீட்டு நிக்கிறாங்க. தாமரை நிக்குது, 5 சீட்டு வாசனுடைய கட்சி அவர்கள் நிற்கிறார்கள். அவர்களோட சேர்ந்து 27 32 தொகுதியிலையும் தாமரை மலரக்கூடாது. தமிழ்நாட்டிற்கு விரோதம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்ற இந்த கட்சி வரக்கூடாது என்பதில் தெளிவாக இருக்க வேண்டும். வணக்கம், கே பாலகிருஷ்ணன் பேசுகிறேன். தேர்தல் வருகிறது, சட்டமன்ற தேர்தல். இதை ஒட்டி பாஜகவும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் இன்னும் பாட்டாளி மக்கள் கட்சியும் சேர்ந்து ஓர் அணியில் நிற்கின்றன. பாஜக கட்சி கடந்த 12 ஆண்டுகளாக ஒன்றிய அரசாங்கத்தில் இருந்ததற்கு பின்னால் அவர்கள் என்னென்ன செய்தார்கள் என்பது குறித்து நாம் ஆழமாக கவலைப்பட்டாக வேண்டும், பேசியாக வேண்டும். இது குறித்து பாஜகவிற்கு ஒரு வேட்பாளர் கூட வெற்றி பெற்று விடக்கூடாது அவர்களுடைய கட்சியைச் சேர்ந்தவர்கள் என்ற வகையிலே 2-3 நாட்களுக்கு முன்னால் ஜீரோ பிஜேபி என்கின்ற ஒரு தேர்தல் பிரச்சாரத்தை தமிழ்நாட்டில் உள்ள முக்கியமான குடிமை சமூகத்தைச் சேர்ந்த சிவில் சொசைட்டிஸ் உறுப்பினர்கள் எல்லாம் ஒரு பிரச்சாரத்தை எடுத்தார்கள். அந்த பிரச்சாரத்தில் தொடர்ச்சியாக இன்று நாம் இந்த ஜீரோ பிஜேபி என்கின்ற பிரச்சாரத்தை எடுத்து செல்கிறோம். கடந்த 12 ஆண்டுகளில் பாஜக என்னென்ன செய்தாங்க அப்படிங்கிறத பற்றி நாம் நினைவுக்கு கொண்டு வந்தாக வேண்டும். அவர்கள் செய்த அட்டூழியங்கள் என்ன, எந்த அளவிற்கு மக்கள் துன்பப்பட்டார்கள். உதாரணத்திற்கு ஒன்றை நான் உங்கள் நினைவுக்கு கொண்டு வருவதற்காக நான் இதை சொல்லுகிறேன். பண மதிப்பு இழப்பு நடவடிக்கை என்று ஒன்றை அவர்கள் கொண்டு வந்தார்கள். 2016ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது. உங்களுக்கு நினைவிருக்கும், ராத்திரி 8 மணிக்கு ஏற்கனவே உள்ள அந்த 500 ரூபாய் 1000 ரூபாய் எல்லாம் செல்லாமல் போகும் என்று அறிவித்து ஒரு மிகப்பெரிய ஒரு பூகம்பத்தை இந்திய மக்கள் மத்தியிலே ஏற்படுத்தினார். அது 2-3 தினங்கள் கழித்து அதை ஒட்டியே 2000 ரூபாய் கரன்சி, புதிய கரன்சிகளையும் அறிமுகப்படுத்தப்பட்டது ஒன்றிய அரசாங்கத்தால். அவர்கள் இதற்கு சொன்ன நோக்கம், இந்த பண மதிப்பிழப்பு நடவடிக்கை, டிமானிட்டைசேஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். அதற்கு கொண்டு சொல்லப்பட்ட நோக்கம் கணக்கில் வராத கருப்பு பணத்தை ஒழிப்பதற்கு. அதாவது நிறைய பேர் பதுக்கி வச்சிருக்கிறாங்க, கருப்பு பணமா இருக்கு, அவற்றையெல்லாம் வெளியே கொண்டு வர வேண்டும். அந்த பணங்கள்லாம் இதெல்லாம் நாம செல்லாதுன்னு சொன்னா அவங்ககிட்ட உள்ளது அப்படியே முடங்கிரும். அதனால அதை வெளியே அவங்க கணக்கு காட்ட முடியாது என்று ஒரு நியாயம் கற்பிக்கப்பட்டது. அதுபோல லஞ்சம் மூலம் இது போன்ற கருப்பு பணத்தை சேர்த்து வைக்கிறார்கள். அதை கொண்டு வருவதற்காக, போலியான கரன்சிகளை ஒழிப்பதற்காக, டிஜிட்டல் பொருளாதாரத்தை ஊக்குவிப்பதற்காக என்று மோடி அவர்கள், நம்முடைய பிரதமர், ஒரு உரை நிகழ்த்தினார். மற்றும் பொதுக்கூட்டங்களிலும் அதை ஒட்டி அவர் பேசும்போது ஒன்றை திரும்ப திரும்ப சொன்னார். இப்படிப்பட்ட ஒரு நல்ல நோக்கத்துக்காக வெளிநாட்டிலிருந்து அந்த தீவிரவாதிகளுக்கு பணம் வந்து கொண்டிருக்கிறது, அந்த பணத்தை தடுத்து நிறுத்துவதற்காக, அது உள்பட இது போன்ற கள்ள பணத்தை ஒழிப்பதற்காக என்று அவர் சொல்லிவிட்டு ஒரு செய்தியை சொன்னார். கூடவே இந்த நடவடிக்கைகள், நீங்கள் இதற்கான ஒரு துன்பத்தை கொஞ்சம் ஏற்றுக்கொண்டாக வேண்டும். 50 நாட்களுக்குள் இவை வெற்றி பெறவில்லை என்று சொன்னால் எனக்கு என்ன தண்டனை வேண்டுமானாலும் கொடுங்கள் என்று சொன்னார். டிமானிட்டைசேஷன் வந்ததுனால 2000 ரூபாயை நீங்க அதைதான் வங்கியில இருந்து கொடுக்கணும், மற்றபடி மற்ற பணங்கள் செல்லாது, 500 ரூபாயெல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பேங்குகள்ல போய் வரிசையில நின்னாங்க ஓய்வூதியர்கள்லாம்.
அதே மாதிரி சம்பளம் கிடைக்கல, வாரத்துக்கு 2000 ரூபா தான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்ன உடனே வயதானவங்க எல்லாருமே போய் அந்த பென்ஷன் வாங்குறவங்க வரிசையில நின்னாங்க. அதுலயே அங்கேயே மரணம் அடைஞ்சவங்க ஒரு 150 பேருக்கு மேல மரணம் அடைஞ்சாங்க. அப்போ இப்படிப்பட்ட ஒரு மிக மோசமான ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அதற்கு பின்னால இதற்கு ஆதரவாக இவ்வளவு கஷ்டம் இருக்குன்னு சொல்லும் பொழுது அவர்களுக்கு எப்பொழுதும் ஆதரவாக ஒரு சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் உண்டு. அவர்கள் என்ன சொன்னார்கள்னா, நாம ஒரு மிகப்பெரிய ஒரு யுத்தம் போன்ற இதை நடத்துகிறோம், கருப்பு பணத்தை ஒழிப்பதற்கான ஒரு யுத்தம், அந்த யுத்தத்திலே நாம் சில மணி நேரம் வரிசையில நிற்கக்கூடாதா என்றெல்லாம் பேசினார்கள். ஆனால் இறுதியிலே என்ன நடந்தது? கருப்பு பணம் ஒழிக்கப்பட்டதா? 99% என்ன பணம் இருக்கிறதோ அத்தனை பணமும் வங்கிக்கு திரும்பி வந்து விட்டன, மாற்றப்பட்டு விட்டன என்று சொல்லும் பொழுது கருப்பு பணம் எங்கே ஒழிக்கப்பட்டது என்ற ஒரு செய்தி இன்றைக்கு மக்கள் கேட்க ஆரம்பித்தார்கள். அப்போ பதில் சொல்லணும்ல, ஃபெயிலியர் ஆயிட்டே நீ. ஒன்றிய அரசாங்கத்தினுடைய அந்த திட்டம் தோல்வி அடைஞ்ச பொழுது நீங்க என்ன சொன்னீங்க ஐயா? என்ன தண்டனை வேண்டாலும் கொடுங்கள் அப்படின்னு. அப்போ குறைந்தபட்சமா அது தப்புனால் ஒத்துக்கிட்டீங்களா? உங்க எல்லா மினிஸ்டர்களும் ஒத்துக்கிட்டாங்களா? நீங்க பிரதமர் ஏதோ வேற போகிற போக்குல எதையாவது ஒண்ணு சொல்லிவிட்டு போறது உங்களுக்கு வழக்கமா இருக்கும். ஆனா நாங்க நீங்க பேசுறது ஒவ்வொன்னையுமே ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆவணம் மாதிரி நாங்க எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அப்படிப்பட்ட நிலைமையில இது போன்ற ஒரு பொய் சொல்லி, பொய் என்று அதாவது பேச்சுக்காக பேசி அந்த ஏமாற்றிய அந்த தருணத்தை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். இப்படிப்பட்ட இந்த பாஜக கட்சி இந்த ஒன்றிய அரசிலே இவ்வளவு மோசமான நடவடிக்கைகளை எடுத்தார்களே, இந்த கட்சி தமிழ்நாட்டிலே இவர்களும் இவர்கள் கூட்டணியும் ஆட்சிக்கு வருவதற்காக துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக பாஜக கட்சியை சேர்ந்தவர்கள், அவர்களுக்கு நாம் வாக்களித்து விடக்கூடாது மக்களே. நாம் வாக்களித்து விட்டால் இதைவிட மோசமான திட்டங்களை அவர்கள் கொண்டு வரக்கூடும். எனவேதான் ஒரு வேட்பாளர் கூட அவர்கள் வெற்றி பெறக்கூடாது என்ற வகையில் நாம் இங்கு அவர்களுக்கு எதிரான இந்த பிரச்சாரத்தை இங்கே கொண்டு போயிட்டு இருக்கிறோம். ஜீரோ பிஜேபி அப்படிங்கிற ஒரு விஷயத்த அதை ஒட்டி இது 2017 இன்னொரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. இந்த 2 திட்டமும் மிகப்பெரிய அளவிற்கு மக்களிடையே பாதிப்பை ஏற்படுத்தினது, சிறு குறு தொழில்களை பாதித்தது இந்தியாவில். அதனால லட்சக்கணக்கான பேர் இன்றைக்கு என்ன செஞ்சாங்க? வேலை இல்லாம போனாங்க, தொழிற்சாலைகள் மூடப்பட்டன. அதுல முக்கியமான ஒண்ணு ஜிஎஸ்டின்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க 2017. அது கொண்டு வந்ததனுடைய காரணமாக தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட தொழிற்சாலைகள் மூடப்பட்டன. கிட்டத்தட்ட 50,000 தொழிற்சாலைகள், சிறு சிறு தொழிற்சாலைகள் மூடப்பட்டன. அது மட்டுமில்லாம நமக்கு தமிழ்நாட்டுல முக்கியமான தொழில் நகரமாக விளங்குகின்ற கோவையில ஆயிரக்கணக்கான தொழிற்சாலைகள் மூடப்பட்டன. அதனால எல்லாரும் வெளியேறிய நிலைமையில வங்கதேசத்தோடு பாஜக அரசு போட்ட ஒப்பந்தத்தால இங்கு உருவான நூலும் துணியும் இன்றைக்கு தேங்கி கிடந்தது. 35% மில்களை மூடிட்டாங்க. அதான் இங்க பிரதமர் மோடி எங்க பேசும்போது கொங்கு மண்டலத்துல என்ன பேசுறாரு? கொங்கு பகுதி எனக்கு நெருக்கமான பகுதி, அங்க திமுக ஆட்சி இங்க இருக்கிறதுனாலதான் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கான திட்டங்களையே அவர்கள் தடுத்து நிறுத்துகிறார்கள் சொன்னீங்களே. மேற்கு மண்டலத்துல உள்ள 50,000 தொழிற்சாலைகள் கிட்டத்தட்ட எல்லாம் மூடப்பட்டது உங்களுடைய ஜிஎஸ்டினாலதான அப்படிங்கிறது இந்த தொழிற்சாலைகளை இழந்த அந்த தொழிற்சாலைகளை மூடிய முதலாளிகளுக்கு தெரியாதா? அதனால் வேலை இழந்த தொழிலாளர்களுக்கு தெரியாதா? ஒரு சில உதாரணங்களை நான் சொல்ல விரும்புறேன். தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு மிகப்பெரிய தொழில் நிறுவனம் கோவை மெடிக்கல் சென்டர் அண்ட் ஹாஸ்பிட்டல் KMCH குழுமம்னு சொல்லிட்டு 6,500 கோடி ரூபாய்க்கு இங்க கோவையில முதலீடு செய்வதற்காக அவர்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. தமிழக அரசு அவர்களோட சேர்ந்து எல்லா விதமான நடவடிக்கைகளையும் முஸ்தீப்புகளையும் செய்து ஆயத்த வேலைகளை செய்து கொண்டிருந்தார்கள். ஆனா
இந்த ஒன்றிய அரசாங்கம் அந்த நிறுவனத்தினுடைய ஒரு கையை முறுக்கி அல்லது அவர்களுக்கு நிர்பந்தம் கொடுத்து இங்கே அவர்கள் அந்த தொழிலை தொடங்க விடாமல் குஜராத்திற்கு கொண்டு சென்று விட்டார்கள் என்று நாம் பார்க்கும் பொழுது இதுதான் மேற்கு மண்டலத்திற்கு கொங்கு தேசத்திற்கு மோடி காட்டுகின்ற பாசமா என்பதை நாம் கேட்க வேண்டும். அதுபோல பெரிய அளவிற்கு எதிர்காலத்துல வேலை வாய்ப்பை வழங்கக்கூடிய செமிகண்டக்டர் தொழிற்சாலை ஒண்ணு இங்க வேதாந்தாவும் ஃபாக்ஸ்கான் நிறுவனமும் கொண்டு வரதற்காக இருந்தது. அதையும் நீங்கள் தடுத்து நிறுத்தி குஜராத்திற்கு கொண்டு போயிட்டீங்க. எனவேதான் சொல்றோம், நீங்க இங்க இந்த தமிழ்நாட்டிற்காக நீங்கள் எதுவும் செய்யவில்லை. நீங்கள் காட்டுவதெல்லாம் போலி பாசம் ஐயா, போலி பாசம். எனவேதான் ஒரு வாக்காளர் கூட நீங்கள் நாம பாஜகவிற்கு வாக்களித்து விடக்கூடாது, ஒரு வேட்பாளரை கூட தேர்ந்தெடுப்பதற்கு அனுமதித்து விடக்கூடாது. அனைத்து வாக்காளர்களும் நாம் என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, பிஜேபியோடைய வேட்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு விடாமல் அவர்கள் யாரும் ஒருத்தர் கூட சட்டமன்றத்துல போய் நுழைஞ்சிராத வகையில 27 சீட்டு நிக்கிறாங்க. தாமரை நிக்குது, 5 சீட்டு வாசனுடைய கட்சி அவர்கள் நிற்கிறார்கள். அவர்களோட சேர்ந்து 27, 32 தொகுதியிலையும் தாமரை மலரக்கூடாது என்ற வகையில் தமிழ்நாட்டு மக்கள் இப்படிப்பட்ட தமிழ்நாட்டிற்கு விரோதம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்ற இந்த கட்சி வரக்கூடாது என்பதில் தெளிவாக இருக்க வேண்டும். எனவேதான் நம்முடைய சிவில் சமூகங்கள் ஜீரோ பிஜேபி என்கின்ற பிரச்சாரத்தை தொடங்குகின்றன. இங்கே நாங்கள் கொண்டு சென்று கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.